அடங்கா மதையானை போல் கலகம் செய், அறிவிலேதான் ஆக்கமுண்டு, ஆகவே நீ தியாகம் செய் என்று சொல்லி நெல்லை பட்டதாரி இளைஞர் கவின் மீது நடத்திய இந்த ஆணவ படுகொலையை கண்டித்து நாடு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த ஆர்ப்பாட்டம் என்பது ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஆர்ப்பாட்டம் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். இந்த ஆர்ப்பாட்டத்துடைய தலைவர் மாவீரன் அண்ணன் பொன் செந்தமிழ்ச்செல்வன் அவர்களை, நிறைவுரை ஆற்றுவதற்காக வருகை புரிந்திருக்கிற மண்ணுரிமை போராளி அண்ணன் அரசு வணங்காமடி அவர்களை, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற இயக்கத்துடைய மாநில மாவட்ட தொகுதி அணி முகாம் நிர்வாகிகளை, மகளிர் விடுதலை இயக்கத்துடைய பொறுப்பாளர்களை, சமூக ஆர்வலர்களை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்ணகி முருகேசன் என்று தொடங்கி திவ்யா இளவரசன் வரை இன்று காதல் திருமணத்தால் காதல் செய்தேன் என்பதற்காக கவி நிற்கிற ஒரு பட்டதாரி இளைஞரை நம்பிக்கையின் பெயரில் அழைத்து படுகொலை செய்திருக்கிறார்கள். ஆக மரணித்தது தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒருவர் என்பதால் சொர்ச்சித்துடைய கைதை பற்றி பேசுகிற கலைவர்கள் அவர் என்ன படித்த இளைஞர் என்பது போலவும் ஒரு படித்த இளைஞரை சிறைப்படுத்தி விட்டார்கள் என்று சொல்லுகிற இந்த சாதிய இறுக்கமுள்ள சமூகம் நவீனை பற்றி கவினை பற்றி பேசுவதற்கு தயங்குகிறது. குறிப்பாக தமிழகத்தில் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கவின் படுகொலை செய்யப்பட்ட போது பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில செயலாளர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு விருந்திற்கு அழைக்கிறார். கவின் படுகொலை செய்யப்பட்டு 3 நாட்களே ஆன பிறகு நெல்லை மாவட்டத்திற்கு விருந்துக்கு சென்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கவின் வீட்டிற்கு சென்று ஆதரவு தெரிவிக்கவில்லை, துக்கத்தில் ஈடுபடவில்லை என்று சொன்னால் உங்களை எது தடுக்கிறது என்பதை நாங்கள் தோல்வித்து காட்டுவதற்கு தயாராக இருக்கிறோம். மறைந்த காவல்துறை கட்டுப்பாட்டால் அனைத்து படுகொலை செய்யப்பட்ட அஜித்குமார் அவர்களுக்கு வாய் திறந்து பேசிய அயோக்கியர்கள் இன்று எங்கே பதுங்கி இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. அவர்கள் யாரை பற்றி பேசுவார்கள் என்று தெரியவில்லை. தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இழப்பு ஏற்பட்டால் இவர்கள் வாயில் பிளாஸ்டிக் ஒட்டிக் கொள்கிறார்கள். பொது சமூகத்திற்கு மட்டும்தான் போராடும் என்று சொன்னால் தாழ்த்தப்பட்ட மக்களின் வாக்குகள் எனக்கு வேண்டாம் என்று அறிவிப்பதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இருக்கிறதா? உங்களால் வெளிப்படையாக பேச முடியுமா? இவ்வளவு அயோக்கியத்தனம். இன்னொருவன் பேசுகிறான், தமிழ்தான் நான் மூச்சு என்று சொல்லுகிறேன். ஒருவன் சொல்லுகிறான், ஆடு மாடு மேய்ப்பதற்கு ஆட்டு மாட்டுக்கு கூட வக்காலத்து வாங்குகிற அவன் ஆணவ படுகொலை பற்றி வாய் திறக்க மறுக்கிறான். மனிதர்கள் பற்றி பேசுவதற்கு அக்கறையுள்ள மனிதர்கள், தலைவர்கள் இந்த தமிழ் மண்ணிலே இல்லை. மதசார்பற்ற கூட்டணி அமைக்கப்படுகிற இந்த இந்திய நாட்டில் சாதியற்ற ஒரு கூட்டணியை அமைப்பதற்கு இங்கே களம் தயாராக இருக்கிறதா? மதசார்பற்ற கூட்டணி வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். சாதியற்ற ஒரு கூட்டணியை உருவாக்க முடியுமா? அம்பேத்கர் அவர்கள் இந்த மதத்தை ஒழிப்பதற்காக, இந்து மதத்தை தோற்கடிப்பதற்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் போராடினார்கள். மத சார்ந்த கூட்டணியை உருவாக்கினார்கள். ஆனால் தந்தை பெரியார் பிறந்த மண்ணில் சாதியற்ற ஒரு கூட்டணியை நாமால் உருவாக்க முடியவில்லை. வெட்கப்பட வேண்டும், வேதனைப்பட வேண்டும். சாதி வெறி பிடித்த அயோக்கியர்களே, சாதி இல்லாத ஒரு கிராமத்தை கூட நான் காட்டுகிறேன். ஆனால் காதல் இல்லாத ஒரு கிராமத்தை உன்னால் காட்ட முடியுமா? உன்னால் காட்ட முடியுமா? காதலுக்கும்
தலைவர் எழுச்சி தமிழுக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? காதலுக்கு திருமாவளவன் டாக்டர் திருமாவளவன் தான் காரணம் என்றால் முருகன் வள்ளியுடைய காதலுக்கு யார் காரணம்? உங்களால் வழங்கப்படுகிற கடவுள் முருகனுக்கும் வள்ளிக்கும் ஏற்பட்ட காதலுக்கு யார் காரணம்? ஒன்றால் சொல்ல முடியுமா? எனவே நேரத்தின் அருமை கருதி பேசுகிறேன். இந்த சிறப்பு சட்டத்தை தமிழக அரசும் புதுச்சேரி அரசும் நிச்சயமாக கொண்டு வர வேண்டும். ராஜீவ்காந்தி அவர்கள் முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களுக்கு எப்படி ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வந்து உயர்நீதிமன்றம் அதை தொலைவாய்வு செய்ததோ அதேபோல் இந்த நவீன் படுகொலையிலும் சிறப்பு சட்டத்தை கொண்டு வந்து உச்சநீதிமன்றத்தில் நேரடி பார்வையில் அதை நடத்த வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.